வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 3/6/2025 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2/6/2025 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அதனால் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுப்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6/1/7. இந்த 6/1/7க்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6/7 2 நம்பருமே கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் என்னென்னா நம்மளுக்கு 3 நம்பருமே கிடச்சிருக்கு. மிஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி ஒரு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். லோ ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு, மிஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம 1/7 அப்படின்றது ஒரே போர்டில் இருக்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 1/7ன்றதை ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். இது வந்து பிசி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6/1 சேர்த்து கொடுக்கல, 7/6 அப்படின்றதும் கூட சேர்த்து கொடுக்கல, ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8/1/6 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே 0/1/6ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே 8/7/6, இங்கே 8/1/6. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தது 1/6 பார்த்திங்கன்னா ஏபி கனெக்ட் ஆகிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா 1/6 ஏபி கனெக்ட் ஆகிருக்கு. 7/6 பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் 8/1/6 இதுலேயும் பார்த்திங்கன்னா 1/6 அப்படின்றது ஏபி கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் 3 பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. அதில் ஒரு பாக்ஸு ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் கனெக்ட் ஆகி. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்ம 7ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு கெஸிங்கு. பார்க்கலான்பா எப்படி வருதுன்றதை. 1ஆந்தேதி நம்மளுக்கு ஃபெயில் ஆயிருந்தது. 2ஆந்தேதியிலேருந்து நம்மளுக்கு ஒரு 2-3 நாளாச்சும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. பார்க்கலான்பா. தொடர்ந்து வெற்றி கிடைச்சால் நம்மளுக்கு ஒரு 4-5 நாள் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஃபெயில் ஆகிடுச்சு. நம்ம வந்து வேறு ட்ரிக்கில் புதுசில் தான் கொடுத்துட்ருக்கோம். அப்பவும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம பழைய ட்ரிக்கெல்லாம் தூக்கி போட்டு புது ட்ரிக் எடுத்திருக்கேன். நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எது நம்ம ஒரு 10-20 ட்ரிக்கு கிட்ட எடுத்துருக்கோம். எது வின்னிங் கிடைக்குது அப்படின்றத பார்த்து நான் ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்து நான் கொடுக்குறேன். அது ஃபெயில் ஆகுது. திரும்ப நம்ம இந்த 2-3 நாளில் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரிக் கிடைச்சதுன்னா 4-5 நாள் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலான்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 0/9/7 இதில் 0 கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் 8 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நம்மளுக்கு கை கொடுத்துருந்தது. இன்றைக்கி நம்ம கொடுத்தது ஆல் போர்டு ஃபெயிலாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு, ஃபெயிலாக இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். 3/6/2025 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-0. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 1-8, 1-9, 1-6, 8-6, 9-6, 2-9. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 8-9, 9-6. உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. இல்லைனா வேணா விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1-8-6, 1-8-0, 1-9-6, 1-9-0, 2-8-6, 2-9-0. இதில் பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 1-8-6, 2-9-6. உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 1-6 ஒரு நம்பர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 8-1, 8-7, 8-9, 2-7, 2-9, 1-7. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-7, 7-9. உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8-2-7, 8-2-9, 8-1-7, 8-1-9, 3-2-7, 3-1-9. பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 8-2-7, 3-1-9. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9 ஒரு நம்பர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றா ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-5.
ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 96 98 95 64 65 85. இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 64 65. உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால ட்ரை பண்ணி பாருங்கன்பா, இல்லைனா வேண்டாம் விட்ருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 964 965 984 985 364 385. பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 964 985. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராக வச்சும் கனெக்ட் ஆகி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 68 68லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 11667788 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 3 ஷோவும் சேர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.